வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு ADA 24/7 தமிழ் பேங்க் அண்ட் எஸ்எஸ்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். நம்மளுடைய IBPS RRB ஸ்பீடப், நம்மளுடைய வேகத்தை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு எக்ஸாம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ ப்ராக்டிஸை எந்த அளவுக்கு நம்ம துரிதப்படுத்துகிறோமோ, எவ்வளோ வேகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கான ஒரு பெஸ்ட் அவுட்புட் நம்ம கிட்ட இருந்து கிடைக்கும். கரெக்டாக இந்த எக்ஸாம் மாதிரி ஒரு ஈஸியஸ்ட் எக்ஸாம் உங்களால் பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு தரமான ஒரு எக்ஸாம் இப்போ நம்ம பண்ண போகிறது. கெட் ரெடி, உங்களுடைய எக்ஸாமுக்கு இன்னும் நல்லா வேகமாக ரெடியாக ஆரம்பிங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி காலையில் 9 மணிக்கு உங்களுக்கான த ஃபைனல் ரிவிஷன் கிளாஸ் உங்களுக்கு நான் எடுத்துகிட்ருக்கேன். சரியா? அண்ட் ADA 24/7 மொபைல் ஆப் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு மொபைல் ஆப். உங்களுக்கே தெரியும், டெய்லி ஃப்ரீ குவிசஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டையும் மறந்துடாதீங்க. நமக்கு அது ரொம்ப முக்கியம், நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் டெய்லி ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக உங்களால் வந்துட்டு அட்டம்ப்டை கொடுக்க முடியும். சரிங்களா? ஹால் டிக்கெட் எப்போ வரும்? ஹால் டிக்கெட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 15 தேதிக்கு மேலே, ஒரு 16-17 தேதிக்குள்ளே வந்துடும்ப்பா எனக்கு தெரிஞ்சு. சரியா? ரைட், ஓகே, வெல், ஸ்டார்ட் பண்ணலாமா? அண்டு சில்ட்ரன்ஸ் டே வருது, குழந்தைகள் தினம். சரிங்களா? நவம்பர் 14 நேரு மாமாவுடைய பிறந்த நாள். ஸோ அந்த ஒரு டேவை ஸ்பெஷல் ஆக்குவதற்கு நம்ம ADA 24/7 டபுள் டைம் வேலிடிட்டி, பிக்கஸ்ட் ப்ரைஸ் ட்ராப் அண்டு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் அண்டு நிறையா அடாபீடியா, ரைட்டா? ஸோ அடாபீடியான்னு சொல்லக்கூடிய இபுக் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வளம் 5.0 கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் பெஸ்ட் ப்ரைஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். Y249 அப்படின்ற ஆஃபர் கூட யூஸ் பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஜாயின் பண்ணுறதுக்கு என்னோட மெயில் ஐடியில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அண்ட் என்னுடைய இந்த டைமில் சஜஷன் டபுள் டைம் வேலிடிட்டி இருக்கும்போது மெகா பேக், என்னுடைய அட்வைசபிள் மெகா பேக். சரியா? வெல், போலாமா? த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 6 person sitting in a row facing north, டிஃப்ரெண்ட் ஏஜஸில் வேறு. அப்போ பர்சன் நார்த் ஃபேஸிங்கில் இருக்காங்க, பட் ஏஜ் பேஸ் பண்ணி. சரியா? ரைட். V is immediate right of the one who 18 years. 3 persons sit between V and P, who sit one of the extreme end of the row. யாரு? P வந்து extreme end of the row இருக்காங்க. ரெண்டு எண்டில் எந்த எண்டு நமக்கு தெரியலை. ஓகே? and V is immediate right of the one who 18 years old. M sits second to the right of the T, who is not 18 years old. V age is equal to the sum of the age of T and M. The age of the Q is the square value of the odd number. And நல்லா கவனிச்சு பாருங்க, யாரை பற்றி பேசுகிறோம்? Q பற்றி தான் பேசுகிறோம். ஏஜ் ஆஃப் த Q பற்றி தான் பேசுகிறோம், ரைட்டா? அண்ட் sit to the left of the S. P is not younger than S. ஸோ ட்ரை பண்ணலாமா? எஸ், மொத்தம் 2 பாசிபிள். மொத்தம் எனக்கு 6 பேர் தான், ரைட்டா? ஸோ எனக்கு 1 2 3 4 5 6 கரெக்டா? மொத்தம் 6 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்? அண்ட் 1 2 3 4 5 6. ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? V is immediate right of the one who is 18 years. அது இருக்கட்டும். அடுத்தது 3 person between V and P who sit at the extreme end of the row. அப்போ P வந்து extreme end of the rowல உட்கார்ந்துருக்காங்க. கரெக்டா? 3 person 1 2 3. ஒருவேளை V எனக்கு இங்கே வந்திருக்கலாம், ரைட்? 1 2 3 V எனக்கு இங்கே வந்திருக்கலாம். இந்த வியை பற்றி தான் முதல் லைனில் பேசியிருக்காங்க. இந்த வி வந்து இம்மீடியட் ரைட் ஆஃப் த ஒன் ஹூ 18 இயர்ஸ் ஓல்டு. கரெக்டா? இந்த வி வந்து யார் 18 வயதில் இருக்காரோ அவரோட இம்மீடியட் ரைட்டில் இருக்காங்க. ரைட்? நெக்ஸ்ட், எம் இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் த டி. அந்த டி வந்து 18 வயசு கிடையாது. ஸோ இங்கேருந்து கொடுக்கலாம் அல்லது இங்கேருந்து கொடுக்கலாம். ஸோ எம் இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் த டி, இது மட்டும்தான் வாய்ப்பு. அதே மாதிரி டி இங்கே வரமாட்டார். ஸோ இங்கேருந்து செகண்ட் டு த ரைட், டீலேருந்து செகண்ட் டு த ரைட் எம். கரெக்டா? டீலேருந்து செகண்ட் டு த ரைட்டில் எம் உட்காந்துருக்காங்க. ரைட்டா? ஹூ இஸ் நாட் 18 இயர்ஸ். டி வந்து 18 இயர்ஸ் கிடையாது. வி ஏஜ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் டி அண்ட் எம். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு டி அண்டு எம் அப்படின்றாங்க. இப்போ ஆல்ரெடி எம்மோட ஏஜ் இதில் 18 இருக்குது. ஒருவேளை 18 இருந்தால் 18ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணும்போது சம்மன் நல்லா கவனிச்சு பாருங்கள். மேக்ஸிமம் ஏஜே 33 தான், அதுக்கு மேலே யாருமே கிடையாது.
அப்போ 18 ஒரு வேளை கொடுத்தா 18ஓட எந்த நம்பர் நம்ம ஆட் பண்ணால் 33 வரும்? 15 ஆட் பண்ணால் கிடைக்கும். ஏன்னா மேக்ஸிமமே 33 தான். அப்போ இந்த 18ஓட எனக்கு 15 ஆட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்கும்? 33 கிடைக்கும். அப்போ வியோட ஏஜ் வந்து 33, அப்போ எனக்கு டியோட ஏஜ் 15 அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா? இது ஃபஸ்ட்டு பாசிபிள். செகண்ட் பாசிபிளில் டியோட ஏஜும் கிடைக்கல, எம்மோட ஏஜும் நமக்கு கிடைக்கல. கரெக்டா? பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நல்லா யோசிச்சு பாருங்க, இருக்கிறதுலேயே த ஸ்மாலஸ்ட் வேல்யூ இவங்க 2 பேர் தான். இருக்கிறதுலேயே ஸ்மாலஸ்ட் வேல்யூ இந்த 15 18 தான். அதை 2 ஆட் பண்ணாதான் மேக்ஸிமம் ஏஜான எனக்கு வியோட ஏஜ் கிடைக்குது. அப்போ இதை தாண்டி வேறு எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் எனக்கு அந்த மேக்ஸிமம் லிமிட் கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். இது மட்டும்தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு த ஏஜ் ஆஃப் த கியூப் இஸ் த ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் தி ஆட் நம்பர். இதில் ஸ்கொயர் நம்பர் எது இருக்குது நமக்கு? 15 18 20 21 25 33. 25 மட்டும்தான் ஸ்கொயர் வேல்யூ. ஸோ வேறு வழியே இல்லை. கியூவோட ஏஜை வந்து நம்ம 25, இந்த ரெண்டில் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு கியூ வந்திருக்கணும். சரி, ரைட், ஓகே, ரைட். அண்ட் தென் ரைட்டா, சிட் டு த லெஃப்ட் ஆஃப் த எஸ். இந்த கியூ வந்து நமக்கு லெஃப்ட் ஆஃப் த எஸ் ஆக எனக்கு இருக்கணும். ஸோ 25. ஸோ பேலன்ஸ் இருக்குது 21 20 ரெண்டு தான் இன்னும் நம்ம எழுதாமல் இருக்கோம். ரைட்டா? ஸோ பி இஸ் நாட் யங்கர் தென் எஸ். யங்கர் தென் எஸ் கிடையாது, எல்டர் தென். ரைட்டா? எஸ்ஸை விட எல்டராக இருக்கணும். அப்போ இவனுக்கு 21 இவனுக்கு 20 கொடுத்துட்டா எனக்கு ஆன்சர் வந்துடும். கரெக்டாப்பா? ரைட், சூப்பர், வெரி குட்மா, ஆல்மோஸ்ட் சூப்பர் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? 5 country flight planes do Air Force exercise. It's a direction test. Direction test. ட்ரை பண்ணுறீங்களா? டைரக்ஷன் டெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டைரக்ஷன் டெஸ்ட் எஸ் 5 countries flight. ரைட்டா? 5 என்ன வரும் நமக்கு? Russia plane 10 kilometer north of the China plane. Port O is exactly middle of the Russia plane and China plane. German plane is 8 kilometer east of the China plane. Indian plane is 8 kilometer east of the Port O. And USA plane 6 kilometer north of the Indian plane. Right, done. Super, very good ma. Right, என்ன பண்ணிருக்காங்க? ரஷ்யா வந்து 10 kilometer north of the China. கரெக்டா? ரஷ்யா 10 kilometer north of the China. Port O exactly middle of the Russia and China. அப்போ 5 kilometer. So China and German is 8 kilometer east of that China. Right? 8 kilometer east of the, and Indian plane 8 kilometer east of the O. 8 kilometer, right? So it's exactly 5. And then USA is north of 6 kilometer north of the India. Right? So இது 6 kilometer. சேம் இதே டயக்ராமா? ஆன்சர் நான் கரெக்டாக போட்டிருக்கேனா? நான் கரெக்டாக ஆன்சர் வரைஞ்சிட்டேனா? வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் யூஎஸ்ஏ அண்ட் ஜெர்மன் பிளேன்? யூஎஸ்ஏ அண்ட் ஜெர்மன் 5 + 6 11. 11 கிலோமீட்டர் சொல்லலாமா? 5 + 6 11, 11 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் அடுத்தது, இஃப் ஜெர்மன் பிளேன் கோ 20 கிலோமீட்டர் த வெஸ்ட் டைரக்ஷன், வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் இந்தியன் பிளேன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஜெர்மன் பிளேன்? ஸோ 20 கிலோமீட்டர் வெஸ்ட்டில் போகிறாங்க. இங்கேருந்து 20 கிலோமீட்டர் வெஸ்ட்டில் போனால் இந்தியன் பிளேன் வந்து நார்த் ஈஸ்ட்டில் இருப்பாங்க. கரெக்டாப்பா? நார்த் ஈஸ்ட்டில் இருப்பாங்க சொல்லலாமா? ரைட்? எனக்கு இப்போ இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஜெர்மன் பிளேன் 20 கிலோமீட்டர் வெஸ்ட்டில் போனாங்க அப்படின்னா இந்தியன் பிளேன் வந்து நார்த் ஈஸ்ட்டில் வந்துடுவாங்க. கரெக்டா? ரைட்? நார்த் ஈஸ்ட் இஸ் த ரைட் ஆன்சர் சொல்லலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது, what is the shortest distance between USA and Port O? USA and Port O என்னப்பா வரும்? இது ஒரு 6, இது ஒரு, அப்போ இது 10. பித்தாகரஸ் தியரம், ட்ரிப்ளெட் நம்பர். கரெக்டா? இதெல்லாம் டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? இட்ஸ் நன் ஆஃப் தீஸ், இதில் கொடுக்கல. ரைட்டா? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் USA and Port O 10 கிலோமீட்டர் வரணும். ரைட்? 10 கிலோமீட்டர் இஸ் த ரைட் ஆன்சர் சொல்லலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது,
6% were born the different month, March, April, May, June, July, August. வரிசையா consecutive month. சரியா மார்ச்ல இருந்து ஆரம்பிக்குது. But not necessarily the same order. இருக்கிறதுலயே எனக்கு தெரிஞ்ச simplest question. ஒரு சிம்பிளான ஒரு question. கரெக்டா? 6% மொத்தம் வந்து எனக்கு மார்ச், ஏப்ரல், முப்பத்தி ஒன்று, 30, 31, 30, 31, 31. கரெக்டா? ரைட். ஃபர்ஸ்ட் எனக்கு தான் நோ ஒன் வாஸ் பார்ன் பிட்வீன் டி அண்ட் கே. டிக்கும் கேக்கும் நடுவில் வேறு யாருமே கிடையாது அடுத்தடுத்த மாதங்கள். கே வாஸ் பார்ன் ஜஸ்ட் பிஃபோர் த கியூ, வாஸ் பார்ன் ஜஸ்ட் பிஃபோர் த எஸ். கே வாஸ் பார்ன் ஜஸ்ட் பிஃபோர் த கியூ, ஹூ வாஸ் பார்ன் ஜஸ்ட் பிஃபோர் த எஸ். நோ ஒன் வாஸ் பார்ன் பிட்வீன் டி அண்ட் கே. இந்த டிக்கும் கேக்கு நடுவில் யாருமே இல்லை. அப்போ இவங்க 4 பேர் கன்சிக்யூட்டிவாக இருக்கணும். டி வாஸ் பார்ன் இன் த மந்த் விச் ஹேவ் த ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ். டி வந்து 30 நாள் இருக்கக்கூடிய ஒரு மாதம். ஒருவேளை இந்த 30 ஜூனில் கொண்டு வந்து நான் போட்டுட்டேன் அப்படின்னா இவங்க 4 பேர் என்னால் வரிசையாக வர வைக்க முடியாது. ஏன்னா எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட்ன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக இருக்கணும். இவங்க 4 பேர் தொடர்ச்சியாக வரணும். அப்போ டீயை இந்த இடத்துல கொடுத்தேன்னா 4 பேர் தொடர்ச்சியாக வர வாய்ப்பே கிடையாது. அப்போ டீயை இந்த இடத்துல கொடுத்தேன் அப்படின்னா டி, கே, கியூ அண்ட் எஸ். அவ்வளோதான் ஆன்சரே வந்துருச்சு. கரெக்டா? எல் வாஸ் பார்ன் பிஃபோர் த டி பட் நாட் ஜஸ்ட் பிஃபோர். இது தேவையே இல்லை அந்த லைன் வந்து. கரெக்டா? எனக்கு இந்த லைன் வந்து அவசியமே கிடையாது. என்ன அப்படின்னா இந்த எல்லுங்கிற ஒரு பர்சன் இருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அதை கொண்டு வந்திருக்காங்க. கேட்டா? எல்லுங்கிற ஒரு பர்சன் இருக்கான்றதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த லைன் அவசியமே இல்லை. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்தாச்சு. கரெக்டாப்பா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது மீனிங்ஃபுல் வேர்டு, அர்த்தமுள்ள வார்த்தை. இங்கே இருக்கக்கூடிய இந்த வார்த்தையில் இருக்கிற எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இந்த எழுத்துக்களை வச்சு இஎன்யூஆர், இஎன்யூஆர். ஸோ இந்த வார்த்தைகளை வச்சு, இந்த எழுத்துக்களை வச்சு ரைட் என்ன வரும்? இந்த லெவலில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும்பா. இது பிஓ லெவல், இது பிஓவோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இந்த லெவலில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான். ஏன்னா இதெல்லாம் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் இந்த லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் மினிட்ல தம்பி இவ்வளோதான் கொஸ்டினோட லெவல், நீ இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும். ஆனால் லாஸ்ட் மினிட்ல கொஸ்டினோட லெவல் தெரிஞ்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஆனால் ஆரம்பத்திலேயே நம்ம அந்த லெவலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ஒரு வேளை டஃப்பாக வந்துச்சுன்னா கஷ்டமாக போயிடும். அதனால தான் ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் அதிக டஃப்னஸ் இருக்கிற மாதிரி சில கேள்விலாம் கொண்டு வந்திருப்பேன். பட் இப்போ வரக்கூடிய கேள்வி எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்குது. காரணம் அதுதான், இந்த லெவலில் தான் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ரைட்? ஸோ வாட் இஸ் தட் ஆன்சர் பா? ஸோ இதை வச்சு என்ன மீனிங்ஃபுல் ஆன்சர், இது அர்த்தமுள்ள வார்த்தைகள் RERU ENNU. ஸோ எனி மீனிங்ஃபுல் வேர்ட், எனி மீனிங்ஃபுல் வேர்ட் ஏதாவது வார்த்தை கிடைக்குதா? எனக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தையும் இல்லையே. எனி மீனிங்ஃபுல் வேர்ட்? என்னப்பா ஆன்சர் வந்துச்சா இல்லையா? எஸ், நோ மீனிங்ஃபுல் வேர்ட். RUNE அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? RUNE, வாட் இஸ் இட் மீனிங்? எனி ஐடியா? RUNE எனி ஐடியா இருக்கா? நோ மீனிங்ஃபுல் வேர்ட் ஆன்சர் வருது. பட் RUNE அப்படின்னா என்ன அர்த்தம்?
இப்படி ஒரு வார்த்தை இருக்கா? RUNE அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எனி ஐடியா? ஏன்னா ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, பட் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லணுமே. நாட் எ மீனிங்ஃபுல் வேர்ட் இன் இங்கிலீஷ். எஸ், RUNE. அப்படி ஒரு வார்த்தையே இல்லையே, நான் கேள்விப்பட்டதில்லை பையனா. ஒருவேளை எனக்கு தெரியலையோ அப்படின்றக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு லெட்டர், ஜெர்மனியன் அல்ஃபபெட். சரி, ரைட். ஓகே, ஜெர்மானியன் அல்ஃபபெட்டை வந்து ரூன் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ மேபி இஸ் பாசிபிள், பட் எனக்கு ரைட். இது மட்டும் ஒரு தடவை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எனக்கு இது வார்த்தையாக எனக்கு தெரில, பட் ஒரு தடவை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது. சம் சைலன்ஸ் ஆர் மியூட், நோ குட் இஸ் சைலண்ட், ஒன்லி எ ஃபியூ மியூட் இஸ் சவுண்ட். ஆன்சர், ஆன்சர். சம் சைலண்ட் ஆர் மியூட், no good is silent, no good is silent, only a few mute is sound. Only a few, இது mute, இது வந்து நமக்கு silent. ரைட்டா? only a few mutes are sound. பேலன்ஸ் இருக்கிற மியூட் வந்து சவுண்டுக்கு வர மாட்டாங்க. ரைட்? ஆல் சவுண்ட் பீயிங் சைலண்ட் இஸ் எ பாசிபிலிட்டி. எஸ், தாராளமாக உள்ளே போகலாமே. சம் மியூட் இஸ் நாட் குட். கொஞ்சம் மியூட் வந்து குட் கிடையாது. ஆமாம், இந்த சைலண்ட்டோட காண்டாக்டில் இருக்கிற இந்த மியூட்னால குட்டுக்கு போக முடியாது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த கரெக்ட். ஸோ போத் ஆர் த கரெக்ட் சொல்லலாமா? போத் 1 and 2 ஃபாலோ. நெக்ஸ்ட் அடுத்தது. ஒன்லி, ஒன்லி பர்பிள் இஸ் எல்லோ, ஒன்லி, ஒன்லி எல்லோ, எல்லோ இஸ் எ பாசிபிலிட்டி, வாய்ப்பே கிடையாது. Some purple being green is a possibility. Some purple is green is a possibility. எஸ், தாராளமாக உள்ளே வரலாம். ஏன்னா வந்து எனக்கு இங்கே பர்பிள் அண்டு க்ரீனுக்கு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ரைட்டா? ஸோ எல்லோ உள்ளே வந்திருக்கணும். இந்த எல்லோ இந்த ஒரு இடத்த தவிர வேறு எங்கேயும் போக மாட்டான். ஸோ இது பர்பிள். சம் ஆலிவ் ஆர் த பர்பிள் அண்ட் ஒன்லி எ ஃபியூ க்ரீன் ஆர் த ஒலிவ். ரைட்டா? ஒன்லி எ ஃபியூ க்ரீன் ஆர் த ஆலிவ், பேலன்ஸ் இருக்குது க்ரீன், ஆலிவ் வராது. இப்போ எனக்கு இந்த எல்லோ, ரைட்டா? ஸோ ஆலிவ் வந்து எல்லோக்குள்ளே போகுமா? போக முடியாது. அண்ட் சம் பர்பிள், கொஞ்சம் பர்பிள் வந்து பீயிங் க்ரீன் இஸ் எ பாசிபிலிட்டி, தாராளமாக ஆகலாம். ஓகேவா? ஸோ 2 ஒன்லி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தது. அடுத்தது ஒன்லி எ ஃபியூ க்ரௌட்ஸ் ஆர் பீப்புள். பேலன்ஸ் இருக்கிறவங்க கிடையாது. நோ பீப்புள் இஸ், ஒன்லி எ ஃபியூ, ஒன்லி எ ஃபியூ க்ரௌட்ஸ் ஆர் த டிஸ்ட். இவன் இங்கேயும் வரமாட்டான். ரைட்டா? இங்கேயும் ஒன்லி எ ஃபியூ க்ரௌட், ஒன்லி எ ஃபியூ க்ரௌட். ரைட்டா? ஸோ எனக்கு சம் டிஸ்டன்ஸ், நாட் எ, சம் டிஸ்டன்ஸ் வந்து நாட் எ சொல்ல முடியாது. சோசியல் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆல் த சோசியல் இஸ் க்ரௌட், அதுவும் டைரெக்டாக சொல்ல முடியாது. ரைட்டா? அப்போ எனக்கு நெய்தர், நெய்தர், நெய்தர் 1 nor 2. நெக்ஸ்ட் அடுத்தது. ஒன்லி, ஒன்லி, ஒன்லி வைரஸ் இங்கே கொடுத்துட்டாங்க. வைரஸ் இஸ் எ பாசிபிலிட்டி, கிடையவே கிடையாது. சம் சொல்ல முடியாது. கரெக்டா? நெக்ஸ்ட் அடுத்தது. அடுத்தது சம் பீயிங் ஹெல்த் இஸ் எ பாசிபிலிட்டி. ஆல்ரெடி இவங்க சம் ரிலேஷனில் இருக்காங்க. ரைட்டா? அவங்க ஆல்ரெடி சம் ரிலேஷனில் இருக்காங்க. ரைட்டா? இவங்க 2 பேருக்குள்ளே ஆல்ரெடி சம் ரிலேஷன் இருக்குது. அதை மறுபடியும் நான் பாசிபிலிட்டியில் சொல்லக்கூடாது. ஸோ நெய்தர், ஒன்ஸ் அகெயின் நெய்தர் சொல்லலாமா? ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்தை மறுபடியும் நான் சொல்லக்கூடாது. கரெக்டா? ஸோ எனக்கு ஒன்லி, ஸோ வைரஸ் உள்ளே வந்துடணும். இவன் வேறு எங்கேயும் போக மாட்டான். இவன் இங்கே வந்துடுவான். ஆல் த ஹேமர்ஸ் ஆர் த ஹேமர் த ஒன் அண்ட் ஃபியூ, ஃபியூனா சம். ரைட்டா? ஓகேவா? ஸோ இதோட ரைட். இப்போ எனக்கு ஆல்ரெடி இவங்க 2 பேருக்குள்ள சம் ரிலேஷன் இருக்குது. ரைட்டா? ஆல்ரெடி சம் ரிலேஷன் இருக்குது. அதை மறுபடியும் நான் சொல்லக்கூடாது. ரைட்டா? ஸோ இந்த ஹெல்த்துக்கும்
இந்த வார்முக்கும் ஆல்ரெடி சம் ரிலேஷன் இருக்குது, அதை நான் மறுபடியும் பாசிபிளாக சொல்லக்கூடாது. கரெக்டாப்பா? இட்ஸ் நெய்தர். நெக்ஸ்ட் அடுத்தது some day or night. Only no night is light. No night is light. Only a few day or the dark. பேலன்ஸ் இருக்கிற டே வந்து டார்க்குக்கு வரமாட்டாங்க. சம் டார்க் இஸ் நாட் லைட். சம் டார்க் வந்து லைட் கிடையாது அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா இந்த நைட்டோட காண்டாக்டில் வந்தால் போக மாட்டான். சம் நாட் சொல்ல முடியாது. ஆல் லைட், இந்த லைட் பீயிங் டே இஸ் எ பாசிபிலிட்டி, உள்ளே போகலாம். இஸ் ட்ரூ ஒன்லி, டேக்குள்ளே உள்ளே போகலாம். கரெக்டா? இஸ் ஏ ரைட் ஆன்சர். ஆமாப்பா, ஆல்ரெடி இருக்க டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு விஷயத்தை பாசிபிலிட்டியில் சொல்லக்கூடாது. சரியா? ஆல்ரெடி டெஃபினட் கேசஸில் அது சம் நாட் ஆல் என்னவா வேணா இருக்கலாம். ரைட்டா? ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்தை நான் மறுபடியும் பாசிபிளில் சொல்லக்கூடாது. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது 8 persons sitting around the circular table, some of them facing toward the center, some of them facing outside the center. ட்ரை பண்ணுறீங்களா? some of them facing inside, some of them facing outside. ஸோ ஒரு நான் லீனியராக ட்ரை பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? நான் லீனியராக ட்ரை பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம்? 8 persons circular table, some are facing inside, some are facing outside. N sit third to the right of the T. One person between N and Q. One person between N and Q. 3 persons between Q and M. 3 persons between Q and M. Right? R sits second to the right of the M. R sits second to the right of the M. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. மொத்தம் 8 பேர் இருக்காங்க. ரைட்டா? 1 2 3 4 5 6 7 8. சரியா? மொத்தம் 8 பேர். N வந்து தேர்டு டு த ரைட் ஆஃப் த T. T-ஓட தேர்டு ரைட்டில், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. T-ஓட தேர்டு ரைட்டில். N sit தேர்டு டு த ரைட் ஆஃப் த T. N sit தேர்டு டு த ரைட் ஆஃப் த T. One person sit between N and Q. One person between N and Q. N-க்கு Q-க்கு நடுவில் ஒரு ஆள். ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கலாம் அல்லது இந்த இடத்துல வந்திருக்கலாம். ரைட்டா? ஏன்னா 1 person ஒருவேளை இந்த பக்கம் வந்திருக்கலாம், அந்த பக்கம் போயிருக்கலாம். ஆனால் அடுத்த லைன் தான் 3 persons between Q and M. ஸோ Q and M இவங்க 2 பேருக்கு நடுவில் 3 பேர். ஸோ Qவும் Mமும் இந்த இடத்துல வந்திருப்பாங்க. கரெக்டா? Q and M. நெக்ஸ்ட் அடுத்தது R sit second to the right of the M. R sit second, நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கிருந்து பார்த்தாலும் செகண்ட் டு த ரைட் R இங்கே தான் வரணும். இல்லை இங்கேருந்து பார்த்தாலும் எனக்கு ஃபஸ்ட்டு செகண்டு, எப்படி பார்த்தாலும் R வந்து இங்கே தான் வரப்போகிறாருன்றது எனக்கு கன்ஃபார்ம். ஏடா எனக்கு Q and M எங்கே வர்றாங்கன்றதை முடிவு பண்ணும்போது எம்மோட ஃபேஸிங்கை முடிவு பண்ணிக்கலாம். பட் R வர்றதுக்கு இது மட்டும்தான் பாசிபிள். R வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் த M. P சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் த S. P வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் த S. ஒருவேளை இந்த 2 இடம் இல்லை இங்கேருந்து 2. ஸோ எனிதிங் மொத்தம் 3 இடம் இருக்குது. அதில் P and S வந்துருவாங்க. P sits second to the right of the S. P is not, does not adjacent to N. இது 2 பக்கத்துலையும் கிடையாது அப்படின்னா P இங்கே மட்டும்தான் வரணும், வேறு வழியே இல்லை. ரைட்டா? இது மட்டும்தான் ஆப்ஷன். ரைட்டா? இப்போ P sits second to the right of the S. ஸோ S இங்கே தான் வந்திருக்கணும். S-ஓட செகண்ட் டு த ரைட்டு. கேட்டா? P sits second to the right of the S. P does not adjacent to N. Immediate neighbor of M facing opposite direction. M பக்கத்தில் எங்கே வராங்க தெரியல, அவங்க பக்கத்தில் இருக்கிற 2 பேருமே immediate neighbor of M facing opposite direction. And Q sit immediate right of the P. Immediate right of the P. So Q-வை இங்கே கொடுத்துடலாம். ஸோ M-ஐ இங்கே நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாருப்பா? அவரோட பேர் இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணலையா? சரி, ரைட், ஓகே. இன்னும் ஒரே ஒரு ஆள் வரணும், அவரை தூக்கி உள்ளே போட்டுக்கலாம். சரியா? இப்போ எம்மோட செகண்ட் டு த ரைட்டில் தானே R இருக்கார். R sit செகண்ட் டு த ரைட் ஆஃப் த M. அப்போ எனக்கு இந்த ஃபேஸிங்கில் வச்சா ஃபஸ்ட்டு செகண்ட் R இங்கே வந்துடுவாரா? M பக்கத்தில் இருக்கிற 2 பேரும் ஆப்போசிட் ஃபேஸிங்கில் இருக்காங்களா? இம்மீடியட் நெய்பர் ஆஃப் M ஃபேஸிங் ஆப்போசிட் டைரக்ஷன். அடுத்தது நமக்கு
இமீடியட் நெய்பர் ஆஃப் டி ஃபேஸிங் ஆப்போசிட் டைரக்ஷன். டி பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேருமே ஒருத்தர் டவுனாக இருந்தால் ஒருத்தர் அப் ஆரோ மார்க்காக நமக்கு இருக்கணும், ரைட்? ஆப்போசிட் டைரக்ஷன். அடுத்தது எஸ் இஸ் இமீடியட் ரைட் ஆஃப் த என். இந்த எஸ் வந்து இமீடியட் ரைட் ஆஃப் த என் அண்ட் எஸ் ஃபேஸஸ் த டி. இந்த எஸ்ஸும் டியும் ஃபேஸிங்கில் இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்சைடு ஃபேஸிங். ஆரோ மார்க் இப்படி இருந்தால் இது இன்சைடு ஃபேஸிங், ஆரோ மார்க் இந்த மாதிரி இருந்தால் அது அவுட் சைட் ஃபேஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? அடுத்தது நமக்கு Q ஃபேஸிங் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த O. Q ஃபேஸிங் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த O. ஓவோட ஃபேஸிங்க்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். ஸோ முடிஞ்ச ஆன்சர் முடிஞ்சதா? ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகேவாப்பா? ஒரு நான் லீனியரை இந்த மாதிரி நம்ம லீனியராக கன்வெர்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த டீயை இன்சைடு வச்சு ஒரு டயக்ராம், அவுட் சைடு வச்சு ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணியிருப்பீங்க. அட் ஃபைனலி அது வந்து நமக்கு ஃபேஸிங் ஈச் அதர் வரும்போது அதை நம்ம முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன பண்ணியிருப்போம்? என் வந்து தேர்ட் டு த ரைட் ஆஃப் த டி தானே, அந்த லைன் ஒரு வேளை எஸ் இஸ் எங்கேப்பா அது நமக்கு எஸ் ஃபேஸஸ் த டி. இந்த லைன் வந்து ஒரு வேளை உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு அமைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு வேலை. ஆனால் அதுலேயுமே எஸ் ஃபேஸஸ் த டி தான் சொல்கிறாங்களே தவிர டி ஃபேஸஸ் த எஸ் சொல்லலை. டி வந்து இன்சைட் ஃபேஸிங்காக இருக்கணுன்ற கட்டாயம் வந்து அவங்க சொல்லலை. ஓகேவா? ஸோ அதனால் 2 பாசிபிள் போட வேண்டியது இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். there are 7 members, ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகேவா? மொத்தம் 3 ஜென்ரேஷனில் இருக்காங்க. டக்குன்னு சால்வ் பண்ணுங்கள். இமீடியட் நெய்பர் ஆஃப் எம் ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஈச் அதர்னா தானே சார் நீங்கள் போட்ட மாதிரி? ஆமாப்பா, ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஈச் அதர். ஆப்போசிட் டைரக்ஷன் இல்லை ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஈச் அதர் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ரைட். இமீடியட் நெய்பர் ஆஃப் எம் ஃபேஸிங் ஆப்போசிட் டைரக்ஷன். அவங்க பாதியாக நிப்பாட்டியிருக்காங்க. ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் எம்னு சொன்னால் மட்டும்தான் எம்மோட ஃபேஸிங்க்கு அவங்க 2 பேருமே ஆப்போசிட்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். மற்றபடி ஆப்போசிட் டைரக்ஷன் இல்லை ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஈச் அதர் சொன்னால் அது அப்படி தான் போட்டுக்கணும். ரைட்டா? இருந்தாலும் அது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கே. இமீடியட் நெய்பர் ஆஃப் எம் ஃபேஸிங் ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஈச் அதர். இமீடியட் நெய்பர் ஆஃப் எம் ஃபேஸிங் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் எம்னு சொல்லவே இல்லையே. எனக்கு அது ஒரு டவுட்டு. ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் ஈச் அதர்னு ஒரு வேளை சொல்கிறதுக்கு பதிலாக அதை பாதியோடு நிப்பாட்டி இருந்திருப்பாங்க. ஏன்னா எம்மோட ஃபேஸிங்க்கு ஆப்போசிட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்ல. இமீடியட் நெய்பர் ஆஃப் எம் ஃபேஸிங் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் எம்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா தான் எம்மோட டைரக்ஷனுக்கு 2 பேருமே ஆப்போசிட்டில் இருக்காங்கன்ற மாதிரி கன்சிடர் பண்ண முடியும். பட் இது வந்து மார்க் டெஸ்ட்னால நம்ம வந்து கொஸ்டின் எடுக்கிறவங்க வந்து இந்த மாதிரி எடுக்கிறாங்க. பட் எக்ஸாம் ஹாலில் இப்படிப்பட்ட கன்ஃபியூஷன் உங்களுக்கு வராது. எக்ஸாம் ஹாலில் இப்போலாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க. அது தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதில் கொஸ்டின்லாம் வந்துட்டு. சரி, ரைட்டு. there are 7 members. ரைட்டா? S is married to V. Okay? S is married to V. W is grandson of V. W is grandson of V. Who has 2 children? V க்கு 2 குழந்தைகளா? V க்கு 2 குழந்தைகளா? யாருடைய குழந்தைன்னு தெரியலையே. பையனா பொண்ணான்னு சொல்லிட்டு சரி, ரைட். ஓகே. U is the sister-in-law of Y who is unmarried. U is the sister-in-law of Y who is unmarried. Right? X is the brother-in-law of S. S is the brother-in-law of S. சொல்லலாமா? Who is the mother-in-law of U? Who is the F வந்து mother-in-law of U. வந்தாச்சா? வெல், இன்னும் ஒரே ஒரு பர்சன். 2 4 6 1 7. இதில் எனக்கு தெரிஞ்சு டி தான் இன்னும் நம்ம எழுதலை. ஆனால் ஒய்யோட ஜெண்டர் இன்னும் முடிவாகாமல் இருக்கே. ஒய்யோட ஜெண்டர் இன்னும் முடிவாகலையே. அதே தான் 3 ஃபீமேல் மெம்பர்ஸ். ரைட். 1 2 மொத்தம் 3 ஃபீமேல் மெம்பர்ஸ். ஸோ ரைட், மொத்தம் 3 ஃபீமேல் மெம்பர்ஸ் இருக்காங்க. டன், சூப்பர்மா. ரைட். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது. ஹவ் இஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு வி? ஹவ் இஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு வி? தன்னுடைய பிரதர். எக்ஸ் வந்து தன்னுடைய பிரதர் சொல்லலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது, among the father of W. Wயோட ஃபாதர் யாரு? T. Wயோட ஃபாதர் T சொல்லலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது. ஸோ கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது, the position of how many alphabets will remaining unchanged? Alphabets arrange the alphabetical order from left to right. Alphabetical order. ரைட்டா? கொஞ்சம் வார்த்தை பெருசு,
கரெக்டாக எழுத்து எதுவும் மிஸ் ஆகாமல் எழுதுங்க. TRANSTROMER கரெக்டாப்பா. 2 4 6 8 10 11 2 4 6 8 10 11 கரெக்டா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏ, அடுத்தது பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐஜே, கே, எல், எம், என். அடுத்தது என் தான் வந்திருக்கணுமா நடுவில், எம்என், ஓ, 3 ஆர் இருக்காங்க. ஓகே, எம்என் ஒரு ஓ தானே, 1 2 3 ஆர் இருக்காங்க. 1 2 3, அடுத்து 2 டி ஒரு எஸ். ஏண்டா இதில் எனக்கு தெரிஞ்சு இவன் அப்படியே இருக்கான், இவன் அப்படியே இருக்கான், ஆல்மோஸ்ட் மற்ற எல்லாமே மாறிட்டாங்க. கண்டா. ஸோ ரெண்டு எழுத்துக்கள் அப்படியே இருக்குது சொல்லலாமா. ஸோ 2 letters. நெக்ஸ்ட் அடுத்து இன்இக்வாலிட்டியில் இது டெஃபினெட்லி ட்ரூ ஆகணும், அப்போ இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரணும், ஓகேவா. அதுவும் எனக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஏ ஈக்குவல் டு ஜி, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு பி. அடுத்து NFM D, B is greater than N வந்துடுவான். இப்போ இந்த Nலேருந்து அது கண்டினியூ ஆகும் கரெக்டா. அப்போ இதை கொஞ்சம் தள்ளி எழுதிக்கணும் ரைட்டா. அப்போ எனக்கு A is equal to G, greater than or equal to B, B is greater than N, N is question mark, F question mark, M ஈக்குவல் டு டி. அப்போ இந்த ரெண்டு இடத்துல என்ன சிம்பிள் வரணும் அப்படின்றது ரைட். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்எஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு டி. ஸோ என் அண்ட் டி வரணும் அப்படின்னா ஒன்று இந்த இடத்துல ஈக்குவல் அண்ட் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, இந்த ரெண்டு தவிர வேறு யாருமே வர முடியாது ரைட்டா. அப்போ எனக்கு வந்தால் ரெண்டுமே ரைட் இவனாக கொடுக்கலாம் ரைட்டா. ஏன்னா இது வந்து தலைகளாக திரும்பி இருக்கு இல்லையே, என் தானே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கணும். அப்போ இவன் வரமாட்டானே, நன் ஆஃப் திஸ் தான் வந்திருக்கணும். கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இஸ் டெஃபினெட்லி ட்ரூ. தானப்பா. ஏன்னா எனக்கு n இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, அப்போ இதில் எதுவுமே கரெக்டாக வராதே, எதுவுமே கரெக்டாக வராது, நன் ஆஃப் திஸ் தான் வந்திருக்கணும். எதுவுமே கரெக்டாக வராது, நன் ஆஃப் திஸ் எக்ஸாக்ட்லி. நெக்ஸ்ட் அடுத்தது, இஃப் all the numbers arranging ascending order from left to right, all the numbers ascending ஆர்டரில் பண்ணணும் ரைட்டா. மிடில் இந்த சீரீஸ். அப்போ மூணாவது நம்பராக எது இருக்கும்? அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா நமக்கு எது முதல்ல வரும்? அசெண்டிங் ஆர்டரில் இதுதான் முதல் நம்பர், இது ரெண்டாவது நம்பர், இது மூணாவது நம்பர். ஸோ 593 தான் எனக்கு மூணாவது நம்பராக எனக்கு இருக்கும் கரெக்டாப்பா ரைட். நாலாவது அடுத்த 5 இவன் 6 ரைட்டா. 4 5 வந்துடும் ரைட். அப்போ மிடில் நம்பர் வந்து 593 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், இஃப் ஆல் த டிஜிட்ஸ் ஆர் அரேஞ்சிங் டிசெண்டிங் ஆர்டர் வித்தின் த நம்பர், அந்த நம்பருக்குள்ளேயே டிசெண்டிங் ஆர்டர் நம்ம அரேஞ்ச் பண்ணோம். இருக்கிறதுலே லோயஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. டிசெண்டிங் ஆர்டர்னா முதல்ல என்னது நமக்கு 9 5 3 ஃபர்ஸ்ட் நம்பர், ரெண்டாவது 7 3 2, 7 4 3, அடுத்தது 6 5 2, அடுத்து 8 8 6 2 டிசெண்டிங் ஆர்டர். இருக்கிறதுலே நமக்கு லோயஸ்ட் நம்பர் அப்படின்னா நமக்கு 652 தான். இருக்கிறதுலையே லோயஸ்ட் நம்பர் 562, இருக்கிறதுலையே லோயஸ்ட் நம்பர் சொல்லலாமா. நெக்ஸ்ட் அடுத்தது, இஃப் இன் ஈச் ஆஃப் தட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிஜிட் இஸ் ஆடட், then subtract the third digit of that from the resultant. After the performing the operation, how many number is greater than 10? முதல் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி அடுத்த நம்பரால் சப்ராக்ஷன் பண்ணணும் ரைட். ஓகே, அப்போ 5 + 9, இதில் 3 கம்மி பண்ணோம் அப்படின்னா 6 5 11 வந்துடும் ரைட். ஸோ இதில் 8 வரும் ரைட்டா. ஏன்னா 7 2 9, 9ல் 3 சாரி -1 சாரி 6. அடுத்தது 4 3 7, 7 7 0 ரைட். அடுத்தது நமக்கு 6 5 11, 11 2 போச்சுன்னா 9, 8 0. அப்போ ஒரே ஒரு நம்பர் தான் 10க்கு மேலே இருக்குது, ஃபஸ்ட் நம்பர் மட்டும்தான் ரைட். ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் கிரேட்டர் than 10 சொல்லலாமா, ஒரே ஒரு நம்பர். நெக்ஸ்ட் அடுத்தது, இஃப் த தேர்ட் டிஜிட் ஆஃப் த செகண்ட் ஹையஸ்ட் நம்பர்
செகண்ட் ஹையஸ்ட் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் எது 707 இருக்கிறதுலே மிகப்பெரிய எண். ரெண்டாவது 628 தான் செகண்ட் ஹையஸ்டோட இரண்டாவது இலக்கம் 2. த செகண்ட் ரைட்டா சரி தேர்ட் டிஜிட் ஆஃப் த தேர்ட் டிஜிட்னா 8. தேர்ட் டிஜிட் ஆஃப் த செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் சரி டிவைடட் பை த செகண்ட் டிஜிட் ஆஃப் த ஹையஸ்ட் நம்பர். ஹையஸ்ட் நம்பர்னா 723. இதால் டிவைட் பண்ணால் 8 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 4 சொல்லலாமா? 4 சொல்லலாமா? நம்பர் 4. நெக்ஸ்ட் அடுத்தது if all the digits are arranging ascending order within the number, which number the highest number? அப்படி பண்ணால் எது இருக்கிறதுலே மிகப்பெரிய நம்பராக எனக்கு இருக்கும். ascending order 3 5 9 2 3 7 3 4 7 2 6 5 6 அடுத்து 2 6 8 இருக்கிறதுலையே மிகப்பெரிய நம்பர்னு பார்த்தா எனக்கு 359 தான். 3 தான் 359 ஃபஸ்ட்டு நம்பர். இருக்கிறதுலே மிகப்பெரிய நம்பர் ஹையஸ்ட் நம்பர் சொல்லலாமா? இருக்கிறதுலையே ஹையஸ்ட் நம்பர். நெக்ஸ்ட் அடுத்தது Q இஸ் கிரேட்டர் தென் ஆரா. ஸோ சிம்பிள் திரும்பி இருக்கு. இந்த Qங்கிற இடத்துல சிம்பிள் திரும்பி இருக்குல்ல? கண்டிப்பாக கிடையாது. P அண்ட் Tவோட கம்பேரிசன் P அண்ட் Tக்கும் அதே தான். ஸோ கம்பேர் பண்ண முடியாது. கம்பேர் பண்ண முடியாது சொல்லிடலாமாப்பா? ரைட். ஸோ கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது n இஸ் கிரேட்டர் தென் h. n அண்டு ஹைச்சோட கம்பேரிசன் h இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n. ஆனால் இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தரல. பட் ஹைச்சை வந்து அப்படியே வச்சுட்டு n அண்ட் k நல்லா கவனிச்சு பாருங்க. n அண்ட் k ஆர் ஈக்குவல். அப்போது எய்தர் சொல்லிடலாமா? எய்தர் ஆர் சொல்லிடலாமாப்பா? எய்தர் ஆர். ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். மொத்தம் 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சிட்டிங் இன் த அரௌண்ட் த சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் டுவோர்ட் த சென்டர் ஆஃப் த டேபிள். சர்க்குலர் டேபிள். ஸோ டயக்ராம் ட்ரை பண்ணுறீங்களா இல்லை ஹோம்ஒர்க் எடுத்துக்கிறீங்களா? நேற்று ஹோம்ஒர்க் எத்தனை பேர் சால்வ் பண்ணீங்க? சால்வ் பண்ணுறீங்களா ஹோம்ஒர்க் கொஸ்டின் முடிச்சிடலாமா? ஹோம்ஒர்க் கொடுத்தா சால்வ் பண்ணுற மாதிரி தெரில. மொத்தம் 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சர்க்குலர் டேபிளில் உட்காந்துருக்காங்க and facing that center of the table. எல்லாருமே center of the table தான் உட்காந்துருக்காங்க. ரைட்டா? M sit third to the right of the E. M sit third to the right of the E. G sit fourth to the right of the M. ஸோ வரிசையாக அடுத்தது there are as many person between M and F, J and M அப்படின்னு உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து I is not the immediate neighbor of F, one person between. ஸோ சர்க்குலராகவே ட்ரை பண்ணிடலாமா? கை எழுத முடியல. பத்து பேர் 1 2 3 4 5 6 7 8 9 10 சரியா? ஃபஸ்ட்டு வந்து நமக்கு M வந்து தேர்ட் டு த ரைட் ஆஃப் த E. ஈவோட ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு M எனக்கு இங்கே வந்துடுவாங்க. ரைட்டா? M சிட் தேர்ட் டு த ரைட் ஆஃப் த E. G சிட் ஃபோர்த்து டு த ரைட் ஆஃப் த M. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து. ரைட்? G சிட் ஃபோர்த்து டு த ரைட் ஆஃப் த M. There are as many person between M and F between J and M. ஸோ M அண்டு F, J அண்டு M எனக்கு. ரைட்டா? ஸோ ஒன்று கொடுத்தா M வந்து மிடில் இருக்கணும். ஸோ கண்டினியூஸாக இருக்கலாம். இல்லை எம்லேருந்து ஒரு பர்சன் விட்டுட்டு எனக்கு வந்திருக்கலாம். 2% வாய்ப்பு இல்லை. இங்கேருந்து 1 2 3 இங்கேருந்து 1 2 3 வாய்ப்பு கிடையாது. ரைட்டா? இங்கேருந்து 1 2 3 4 1 2 3 4 வாய்ப்பு இல்லை. ரைட். அப்போ எனக்கு வந்தால் 2 பாசிபிள். யாருமே இல்லாமல் இருக்கலாம், இல்லை 1% விட்டு இருக்கலாம். 2 பாசிபிள் இருக்குது. ரைட்டா? அண்ட் 1% பிட்வீன் G அண்டு H. G அண்டு H. ஜிலேருந்து H அந்த பக்கம் போகிறானா இந்த பக்கம் வரானான்னு தெரியலை. G அண்டு H. I is fourth to the left of the H. I is fourth to the left of. ஒரு வேளை இங்கே தான் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து. இங்கே வந்தால் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து. ஓகே. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு வேளை ஹைட்ஸை நான் இந்த இடத்துல கொடுத்தால், ஒரு வேளை கொடுத்தால் ரைட்டா
ஹச் இந்த இடத்துல கொடுத்தால் ஐ சிட் ஃபோர்த் டு லெஃப்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த் ஐ எனக்கு இங்கே வந்திருப்பான். ஸோ எம்மிலேருந்து ஒரு பர்சன் விட்டு போக வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே சொன்னேன், ஒன்று கன்சிக்யூட்டிவாக வரணும், இல்லை ஒரு பர்சன் கேப்பில் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு பர்சன் கேப்பில் வர வாய்ப்பு இல்லாமல் போயிடும் ஒருவேளை ஹச் இங்கே வந்தால். இல்லை ஜியிலேருந்து ஒரு பர்சன் விட்டு ஹைச்சை இங்கே கொடுத்தாலும் அதே பிரச்சனை தான். ஸோ எப்படினாலும் எம்மிலேருந்து ஒரு பர்சன் விட்டுட்டு வர வாய்ப்பே கிடையாது. ஸோ எனக்கு ஜே அண்டு எஃப் வருவதற்கு இது மட்டும்தான் வாய்ப்பு. சொல்லலாமாப்பா? ஜே அண்ட் எஃப் வருவதற்கு இது மட்டும்தான் வாய்ப்பு. இப்போ ஹைச் அண்ட் ஐ எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, பட் இதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ரைட்டா? அடுத்தது நெய்தர் ஜே நார் எஃப் இமீடியட் நெய்பர் ஆஃப் த என். ஜேஓ அல்லது எஃப்ஓ எனக்கு நெய்பர் ஆஃப் என், என் பக்கத்தில் வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே, என் பக்கத்தில் வர மாட்டாங்க. 2% பிட்வீன் ஐ அண்ட் எல். who is not the immediate neighbor of யார்? எல் வந்து எம் பக்கத்தில் கிடையாதுன்றாங்க. எம் பக்கத்தில் கண்டிப்பாக வரமாட்டேன், அது வேறு விஷயம். 2% பிட்வீன் ஐ அண்ட் எல். K sits second to the left of the L. ஸோ எனக்கு ஒரு வேளை ஐ இங்கே வந்தான் அப்படின்னா, ஏன்னா இங்கே ஹச்சிலேருந்து ஃபோர்த்து டு த லெஃப்ட்டு, ஒரு வேளை ஐ இங்கே வந்தான் அப்படின்னா 2%, 1 2 இங்கே கண்டிப்பாக கிடையாது, 1 2 இங்கே தான் வந்திருக்கணும் எனக்கு எல். ரைட்டா? 2% பிட்வீன் ஐ அண்ட் எல். ஒரு வேளை ரைட்டா 2% பிட்வீன் ஐ அண்ட் எல். ரைட்டா? 2% பிட்வீன் ஐ அண்ட் எல். ஒரு வேளை ஐ இங்கே வந்திருந்தாலும், ஒரு வேளை ஹச் இங்கே வந்திருந்தால் 1 2 3 4 இங்கே இருந்தும் எல் இங்கே மட்டும்தான் வருவான். ரைட்டா? அடுத்து கே சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த எல். ஸோ கே வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த எல். இது மட்டும்தான் பாசிபிள், வேறு வழியே இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. ரைட்டா? இப்போ எனக்கு இவங்களை மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். அது எப்படி கன்ஃபார்ம் ஆகுது? ஐ இஸ் நாட் த இமீடியட் நெய்பர் ஆஃப் எஃப். ஐயும் எஃப்பும் பக்கத்தில் வர மாட்டாங்கன்றாங்க. ஐயும் எஃப்பும் பக்கத்தில் வர மாட்டாங்க. சரி, ஒரு வேளை ஐ இங்கே வந்தால் எஃப் இங்கே வரமாட்டான், ஐ இங்கே வந்தால் எஃப் இங்கே வரமாட்டான். ஐயும் எஃப்பும் பக்கத்தில் கிடையாது. கரெக்டாக? 2 பாசிபிள் போட்டால் கொஞ்சம் வேகமாக முடியும், பட் நான் இடம் இல்லாமல் வரைஞ்சிட்டேன், அதனால் என்ன பண்ண தெரியலை. ரைட், ஓகே. ஐ இஸ் நாட் தி இமீடியட் நெய்பர் ஆஃப் எஃப். 1% பிட்வீன் ஜி அண்ட் ஹச். ஜி அண்ட் ஹச், ஜி அண்ட் ஹச். I sit fourth to the left of the H. Neither J nor F immediate neighbor of N. இப்போ எனக்கு N வந்து எழுதணும். N வந்து F பக்கத்தில் வரமாட்டான். ரைட்டா? N வந்து F பக்கத்தில் வரமாட்டான். ஒரு வேளை நான் ஹைச்சை இந்த இடத்துல கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். ஹைச்சை இந்த இடத்துல கொடுக்குறேன். 4th to the லெஃப்டில் எனக்கு ஐ வந்திருப்பாங்க. கரெக்டா? ஐ வந்திருப்பாங்க. அப்போ எனக்கு என் இங்கே வந்துடுவான். ரைட்டா? என் வந்து இங்கே வந்துடுவான். ஒருவேளை ரைட்டா இப்போ எனக்கு ஹச் பிரச்சனை இல்லை. ஹச் வந்து யார் பக்கம், சரி யார் என் வந்து யார் பக்கத்தில் வரமாட்டான். என் என்ன சொல்லிக்காங்க நமக்கு? எங்கப்பா அந்த லைன் இப்போ தானேப்பா பார்த்துட்டு போனோம். ஜே நார் த எஃப். ஜே நார் தி எஃப். இவங்க 2 பேருமே என் பக்கத்தில் கிடையாது. ஜேஓ எஃப்ஓ 2 பேருமே கிடையாதுன்றாங்க. சரி, ஒருவேளை ஹைச் இந்த இடத்துல கொடுத்தா 4th டு த லெஃப்டில் எனக்கு ஐ இங்கே வந்திருப்பான், இவன் பக்கத்தில் வரமாட்டான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்லா கவனிச்சு பாருங்கள், ஐ பக்கத்தில் யார் வரமாட்டாங்க? ஹூ இஸ் நாட் த இமீடியட் நெய்பர் ஆஃப் எம். அது அந்த லைன் எங்கப்பா? ஸோ 2 பாசிபிள் போட்டு தான் சிம்பிளாக முடிச்சிருக்கோம். ரைட்? ஐ இஸ் நாட் த இமீடியட் நெய்பர் ஆஃப் எஃப். இந்த இடத்துல எஃப் வர முடியாது. அப்போ எஃப் இங்கே வர வேண்டிய கட்டாயம் வரும். இங்கே வந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? நமக்கு இந்த ஜே ஆர் த எஃப் நாட் த இமீடியட் நெய்பர் ஆஃப் என். எஃப் பக்கத்தில் என் வர மாட்டான். அப்போ இது தப்பு. அப்போ ஐ இங்கே வர்றது தப்பு. அப்போ ஹைச்சை இந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஐயை கொடுத்துடலாம். ஐ பக்கத்தில் எஃப் வரக்கூடாது. ஐ பக்கத்தில் எஃப் வரக்கூடாது. அதனால் நான் எஃப்ஐ இங்கே கொடுத்துட்டு ஜேவை இங்கே கொடுத்துட்றேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என் இங்கே வந்துடுவான். இது ஆக்சுவலாக 2 பாசிபிள் போட்டிருந்தால் கொஞ்சம் வேகமாக முடிஞ்சிருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிட்டேன். அதனால் கொஞ்சம் நிறுத்தி வரைய வேண்டியதாகிடுச்சு. சரியா? ரைட்? இதுவும் ஒரு ஈஸியான சிம்பிளஸ்ட் கொஸ்டின். சரியாப்பா? ரைட், ஓகே. ஸோ அதான் ஜி அண்ட் ஹச் வந்து நம்ம முதல்ல 2 பாசிபிள் போட்டிருந்தோம்னா வேகமாக முடிச்சிருக்கலாம் கொஸ்டின் வந்து. ஓகேவா? சரிப்பா, ரைட். ஸோ 40 கொஸ்டின் இன்றைக்கி சூப்பராக சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ நம்மளுடைய நேருத் மாமாவுடைய பிறந்தநாள், ஸோ சில்ட்ரன்ஸ் டேக்காக ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம அடால கொடுத்துருக்கோம். டபுள் டைம் வேலிடிட்டி. குறிப்பாக என்னுடைய சஜஷன் இந்த டபுள் டைம் வேலிடிட்டியில் மெகா பேக். நீங்கள் யாராவது மெகா பேக்கில் ஜாயின் பண்ணால் இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? அண்ட் புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த டைமில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் ப்ரைஸில் இருக்குது.
யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் என்னுடைய மாஸ்டர் மைண்ட் டெலிகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்டில் கேளுங்க. அண்ட் என்னுடைய மெயில் ஐடி அண்ட் என்னுடைய இன்ஸ்டா ஐடி எதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் அடா 24/7 மொபைல் ஆப்பில் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோவை லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. டெய்லி காலைல 9 மணிக்கு ஷார்ப்பாக லைவும் வந்துருங்க. பை அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை சி யூ மக்களை. மெயின்ஸ் கிரிட்டிக்கல் ரீசனிங் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன்ப்பா. கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வரேன்.